Hi friends, welcome to my channel சிகரத்தில் சரண். டிஎன்பிசி எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுற எல்லா கேண்டிடேட்ஸ்க்கும் என்னோட பெஸ்ட் விஷஸ். இந்த சேனலில் டிஎன்பிசிக்கு சம்மந்தமான லேட்டஸ்ட் அப்டேட், அதுக்கப்புறம் மாடல் கொஷின் பேப்பர், ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் எல்லாமே இந்த சேனலில் அவைலபிளாக இருக்கும். ஸோ மறக்காமல் சிகரத்தில் சரண் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, டிஎன்பிசி குரூப் எக்ஸாம் சிலபஸில் இருக்கிற தமிழ் அறிஞர்களும் தமிழ் தொண்டும் இந்த தலைப்பில் பாரதிதாசன் பற்றின முக்கிய வினாக்கள், அதாவது 6வது to 12வது தமிழ் புதிய மற்றும் பழைய புத்தகத்தில் பாரதிதாசன் பற்றிய இருக்கிற முக்கியமான வினாக்களை இந்த வீடியோவில் நம்ம விரிவாக பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஷின், பாரதிதாசனின் இயற்பெயர் கனக சுப்புரத்தினம். நெக்ஸ்ட் கொஷின் நம்பர் 2, பாரதிதாசன் பிறந்த ஊர் புதுச்சேரி. பாரதிதாசனுடைய காலம் 29/4/1891 21/4/1964. கொஷின் நம்பர் 3, பாரதிதாசன் பெற்றோர்கள் கனகசபை, லக்குமி அம்மையார். கொஷின் நம்பர் 4, பாரதிதாசன் யாரிடம் தமிழ் இலக்கிய இலக்கணங்களை கற்றுத் தேர்ந்தார்? இந்த கொஷினுக்கான ஆன்சர் பெரியசாமி. நெக்ஸ்ட் கொஷின் நம்பர் 5, பாரதிதாசன் நடத்திய இதழ் குயில், பொன்னி. 6th கொஷின், பாரதிதாசன் தமிழ் பேராசிரியராக பணியாற்றிய கல்லூரி புதுவை அரசு. நெக்ஸ்ட் கொஷின் நம்பர் 7, பாரதிதாசன் பாரதியாரை முதலில் சந்தித்த இடம் வேணி நாயக்கர் வீட்டு திருமணம். நெக்ஸ்ட் கொஷின் நம்பர் 8, யாரின் பகுத்தறிவு சிந்தனைகளை பாரதிதாசன் கவிதை வடிவில் தந்தார்? இந்த கொஷினுக்கான கரெக்ட் ஆன்சர் பெரியார். நெக்ஸ்ட் கொஷின் நம்பர் 9, பாரதிதாசன் தலைமுறை கவிஞர்களுள் மூத்தவர் யார்? முடியரசன். நெக்ஸ்ட் கொஷின் 10, பாரதிதாசன் தலை மாணாக்கர்களுள் ஒருவர் யார்? பெருஞ்சித்திரனார். கொஷின் நம்பர் 11, பாரதிதாசன் பரம்பரை கவிஞர்கள் என்று அழைக்கப்படுபவர்கள் யார்? ஆன்சர் வாணிதாசன், முடியரசன், சுரதா. நெக்ஸ்ட் கொஷின் நம்பர் 12, பாரதிதாசன் நூற்றாண்டு விழா கொண்டாடப்பட்ட ஆண்டு 1991. 13th கொஷின், பெண் கல்வி, கைம்பெண் மறுமணம், பொது உடைமை, பகுத்தறிவு முதலான புரட்சிகரமான கருத்துக்களை பாடுபொருளாக கொண்டு பாடியவர் யார்? இந்த கொஷினுக்கான கரெக்ட் ஆன்சர் பாரதிதாசன். 14th கொஷின், தமிழ்நாட்டின் ரசூல் ஹம்சதேவ் என்று பாராட்டப்பட்டவர் யார்? பாரதிதாசன். கொஷின் நம்பர் 15, பாரதிதாசன் பாடல்கள் எந்த மொழியில் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளன? செக் மொழி. கொஷின் நம்பர் 16, பாரதிதாசன் பல்கலைக்கழகம் எங்கு அமைக்கப்பட்டுள்ளது? திருச்சி. தோற்றுவிக்கப்பட்ட ஆண்டு 1982. கொஷின் நம்பர் 17, பாரதிதாசன் பிசிராந்தையார் என்ற நாடக நூலுக்காக சாகித்ய அகாடமி விருது பெற்ற ஆண்டு 1969. நெக்ஸ்ட் கொஷின் நம்பர் 18, 1937ஆம் ஆண்டு வடமொழியில் உள்ள பில்கினியம் என்னும் நூலை தழுவி பாரதிதாசனால் இயற்றப்பட்ட நூல்? இந்த கொஷினுக்கான ஆன்சர் புரட்சிக்கவி. நெக்ஸ்ட் கொஷின் நம்பர் 19, மொழி, இனம், குடியாட்சி உரிமைகள் ஆகியவை பற்றி தம் பாடல்களில் உறக்க வெளிப்படுத்தமையால் புரட்சி கவிஞர் என்றும் பாவேந்தர் என்றும் அழைக்கப்பட்டவர் பாரதிதாசன். நெக்ஸ்ட் கொஷின் நம்பர் 20, பிரெஞ்சு மொழியில் உள்ள தொழிலாளர் சட்டத்தை தமிழில் தந்தவர் யார்? பாரதிதாசன். கொஷின் நம்பர் 21, வள்ளுவனை பெற்றதால் பெற்றதே புகழ் வையகம் என பாராட்டியவர் பாரதிதாசன். கொஷின் நம்பர் 22, வாழ்வினில் செம்மையை செய்பவள் நீயே என்ற பாடலை தனது தமிழ்தாய் வாழ்த்து பாடலாக ஏற்றுக்கொண்ட அரசு புதுவை அரசு. இது பாரதிதாசனுடைய பாட்டு. நெக்ஸ்ட் கொஷின் நம்பர் 23, பாரதிக்கு பிறகு தமிழ்நாட்டில் ஒரு உண்மையான கவி பாரதிதாசன் என்று கூறியவர்? இந்த கொஷினுக்கான ஆன்சர் கூப்ப ராஜகோபாலன். கொஷின் நம்பர் 24, அழகின் சிரிப்பு என்ற நூலை செக் மொழியில் மொழிபெயர்த்தவர் யார்? இந்த கொஷினுக்கான ஆன்சர் டாக்டர் கமில் சுவலபில். அடுத்து கொஷின் நம்பர் 25,
பாரதிதாசன் பாடலை படிக்கின்ற அந்நியனும் தமிழனாகி விடுவான் என்று கூறியவர் சிதம்பரநாத செட்டியார். நெக்ஸ்ட் கொஷின் நம்பர் 26. பாரதிதாசனின் கவிதைகளில் வேகம் உண்டு, விடுதலை தாகம் உண்டு, பண்டு உண்டு, பயணம் உண்டு என்று கூறியவர். இந்த கொஷினுக்கான கரெக்ட் ஆன்சர் ராபி சேதுப்பிள்ளை. நெக்ஸ்ட் கொஷின் நம்பர் 27. எனக்கு குயிலின் பாடலும் மயிலின் ஆடலும் வண்டின் யாழும் அறிவின் முழவும் இனிக்கும், பாரதிதாசன் பாட்டும் இனிக்கும் என்று கூறியவர் திருவிக. கொஷின் நம்பர் 28. புரட்சி கவிஞர் எழுதிய மொத்த நூல்களின் எண்ணிக்கை 73. கொஷின் நம்பர் 29. பாரதிதாசனார் தன்மான இயக்கத்தின் சிறந்த பாவலர் என்று யாரால் பாராட்டப்பட்டார்? பெரியார். நெக்ஸ்ட் கொஷின் நம்பர் 30. அறிஞர் அண்ணா அவர்களின் முயற்சியால் 1946ஆம் ஆண்டு ரூபாய் 2500 பொற்கிழியும் புரட்சி கவிஞர் என்ற விருதும் பெற்றவர் யார்? பாரதிதாசன். கொஷின் நம்பர் 31. பாரதிதாசனின் சிறப்பு பெயர்கள். பாவேந்தர், இயற்கை கவிஞர், புரட்சி கவிஞர், புதுவை கவிஞர். நெக்ஸ்ட் கொஷின் நம்பர் 32. புதுவையில் பாரதியின் கட்டளைக்கிணங்க பாரதிதாசன் பாடிய பாடல் எங்கெங்கும் காணினும் சக்தியடா தம்பி. அடுத்து பாரதிதாசனின் முக்கியமான நூல்கள். குடும்ப விளக்கு, இருண்ட வீடு, பாண்டியன் பரிசு, தமிழ் இயக்கம், கண்ணகி புரட்சி காப்பியம், சேர தாண்டவம், தமிழச்சியின் கத்தி, குறிஞ்சி திரட்டு, இளைஞர் இலக்கியம், புதிய ஆத்திச்சூடி, பிசிராந்தையார், எதிர்பாராத முத்தம், அழகின் சிரிப்பு, இசையமுது, புரட்சிக்கவி. அடுத்து பாரதிதாசனின் முக்கியமான மேற்கோள்கள். தமிழுக்கு தொண்டு செய்வோன் சாவதில்லை, சாதி கொடுமையை வேருடன் களைத்தெறிய வேண்டும், புதியதோர் உலகம் செய்வோம், தமிழுக்கு அமுதென்று பேர், கல்வி இல்லாத பெண் கலர் நிலம், உடல் மண்ணுக்கு உயிர் தமிழுக்கு, எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும், மங்காத தமிழ் என்று சங்கே முழங்கு, பெண்ணடிமை தீரும் மட்டும் பேசும் திருநாட்டில் என்ற வரியை இயற்றியவர் யார்? பாரதிதாசன். நல்லதொரு குடும்பம் பல்கலைக்கழகம் என்றவர் பாரதிதாசன். பாரதிதாசன் கற்ற பெண்ணின் குடும்பமே பல்கலைக்கழகமாக மிளிரும் என்பதை எந்த நூலில் கூறுகிறார்? குடும்ப விளக்கு. பாரதிதாசன் எந்த நூலில் இயற்கையை வலியுறுத்துகிறார்? அழகின் சிரிப்பு. பாரதிதாசன் எந்த நூலில் கல்லாத பெண்களின் வரலாற்றை வலியுறுத்துகிறார்? இருண்ட வீடு. விசால பார்வையால் விழுங்கு மக்களை, மானுட சமுத்திரம் நானென்று கூவு என்ற பாடலை இயற்றியவர் யார்? பாரதிதாசன். உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்க. மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷனை எனேபிள் பண்ணுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே வரும். ஸோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் சிகரத்தில் சரண் சேனல். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.